கடவுள் நான் துன்பப்படுவதை விரும்புகிறாரா? நான் துன்பப்படுவதை விரும்புபவர் கடவுள் தானா? அன்பார்ந்த சொந்தங்களே, இன்று கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றார்கள். தவக்காலம்னா என்ன? அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் மிக உயர்ந்து நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் உலக வரலாற்றில் எந்த நேரத்திலும் இல்லாத அளவிற்கு மனிதர்கள் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். தொன்று தொட்டு பொருட்கள் அதிகமாக, அதாவது தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அது நம்முடைய ஆணவத்தை அதிகரித்திருக்கின்றதை தவிர எந்த நன்மையையும் மனிதனுக்கு செய்யவில்லை. ஆணவம் ஒரு மனிதனை சுயநலம் கொண்ட மனிதனாக மாற்றுகின்றது. எனவே கடவுளிடமிருந்தும் தன்னை சார்ந்த மனிதர்களிடமிருந்தும் விலகிச் செல்கின்றார். இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், இந்த காலத்திலே தகவல் தொழில்நுட்பத்திற்கு என்று மிகப்பெரிய கருவிகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அருகில் இருக்கின்ற ஒரு சகோதரனை, சகோதரியை நாம் தொடர்பு கொள்ளுகின்றோமா? ஏனென்றால் அவர்கள் எனக்கு தேவையற்றவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது என்னுடைய ஆணவம், இது என்னுடைய சுயநலம். சுயநலமும் ஆணவமும் எங்கிருந்து வந்தன என்றால் பொருட்களின் அதீத பாவனையிலிருந்து வந்திருக்கின்றன. அன்பர்களே, அதனாலதான் கிறிஸ்தவம் சொல்லுகின்றது, நீங்கள் நோன்பிருந்து கடவுளோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொருட்களின் பாவனைகளிலிருந்து விலகி ஒரு சிறிய துன்பத்தை நாம் அனுபவித்தால் இவை நம்மை ஆணவத்திலிருந்து நீக்குகின்றன, தாழ்ச்சிக்கு இட்டு செல்லுகின்றன. எனவே நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆணவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பிறர் நலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு இந்த நோன்பு மிக அவசியமானதாக இருக்கின்றது. கோயிலுக்கு போய் ஜெபிக்கின்ற பொழுது கண்களை மூடுகின்றோம். எதற்காக? நம்மை சுற்றி இருக்கின்ற பராக்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதே மாதிரி இந்த பொருட்களின் பாவனை ஆணவத்தை கொடுக்கின்ற அந்த காரணத்தினால் ஆணவத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளவும், கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்ளவும் இந்த நோன்பு அல்லது நம்மை தாமே வருத்தி கொள்வது முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே கடவுள் விரும்புகிறார் என்பதற்காக அல்ல, மாறாக நம்மை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தாழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் கொண்டாடுகின்றோம். நண்பர்களே, இப்படி பிறநல சேவைகள் மூலம், தாழ்ச்சி மூலம், கடவுளோடு நாம் இணைந்து கொள்வதன் மூலம் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இந்த தூய்மைதான் நம்முடைய ஆளுமையாக வளர்கின்றது. இந்த தூய்மைதான் நம்முடைய நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிகொள்ளுகின்றது.